அம்மா தாயே அம்மா நாயே நிக்க மாட்டேன் மகனா ஆதிபரா சக்தி ஆதிபரா சூத்தி 15 போடுவா 15 போனா தயிர் ஊத்தி சாப்பிடுவா அம்மா உலக மாதா உலகெடுத்த மாதா அம்மா தாயே அவனுக்கு கேள்வி கேட்டு எனக்கு புள்ளி கூடம்மா அம்மா தாயே அவனுக்கு கேள்வியா கொடுத்து எனக்கு கோபடியா குடியம்மா ஒருத்தர் ஈத்து முடுவா உண்டோடா யாரார் உள்ளத்தில் எப்படி என்னை வணங்கினியோ நீ நல்லபடியா வணங்கினா சில காலம் இந்த பூமியில நல்லா இருப்ப இவன் எனக்கு கெட்டபடியா வணங்கினா இவன் கெட்டு குட்டி சேரா போவான் சொல்லிட்டு வந்தா பாத்துக்கினேடா உனக்கு அந்த வரம் தான் கொடுக்குறாங்க ஆமா எனக்கு அந்த வரம் தான் கொடுக்குறாங்க அம்மா உனக்கு சந்தேகமா அம்மா தாயேன்றான் நாயேன்றான் ஆதிபரா சக்தி என்றான் ஆதிபரா சூத்தி என்றான் 2 பேரும் ஒரே ஒரு ஏமா வஞ்சனை பண்ற வஞ்சனகாரி என்று கண்டிப்பா தவறா புரிஞ்சுக்காது ஒரு முழுங்கல் தோப்பை வைப்பார் அந்த முழுங்கல் தோப்புல நீட்டா ஒரு கை போகும் ஆமா அது எதுக்கு உதவுது அவனை பாடகட்டத்துக்கு உதவுது அதே முழுங்கல் தோப்பை வைப்பார் குனிஞ்சு இந்த பூமாதேவி குனிஞ்சு கெஞ்சுமா அது எதுக்கு உதவுது முத்து பல்லாக்கு உதவுது நீ முத்து பல்லாக்கு சமம் பாடகைக்கு சமம் கேட்டுக்கிட்டா அம்மா சொன்னது ஆமா ஆமா கெட்டவனுக்கு போனதான் தெரியும் அதனால நான் அவனை பாத்துறேன் நீ போ சரிம்மா வாங்க ஐயா வணக்கம் நான் வாத்து சூத்தி அர்த்தம் ஐயோ வாத்து சூதி அர்த்தவன் ஏம்மா என் வீட்டு மொந்தைய கொண்டு போய் வச்சுட்டு எதிர் விட்டு வெங்கல சொம்ப தூக்கின்னு வந்துருவேன் அது திருடு இல்லையா பொருள் வச்சிருமா இல்லையா இருக்கட்டும் போண்டாவும் உண்டாது லட்டுனா உண்டாக்குது போண்டா உண்டது லட்டு உண்டியதான் இருக்குது ஆமா லட்டு உண்டியதான் போண்டா உண்டாக்குது டேய் பொருள் வச்சிருமா இல்லையா ஆமா வாங்கிட்டு பையா தம்பி சபையை பார்த்தியா எப்படியாப்பட்ட சபை பெருத்த நாடக சபை 4 பேர் அமர்ந்தாலும் சபதா 4000 பேரும் அமர்ந்தாலும் சபதா சபை நோக்கம் வந்தனே என் உருவத்தை பார்த்தால் உனக்கு எவ்வளவு தோற்றமாகுது ஒண்ணு தெரியலையம்மா விளக்கமா சொல்லலாம் ஒண்ணு உனக்கு புரியல
யார் என்று விளக்கம் கண்ணி? பார்வதா தேவி மட்டும்தான் தெரியும். பார்வதா தேவி மட்டும்தான் தெரியும். ஆமா, பார்வதா தேவி உமா மகேஸ்வரி ஜெகராட்சிக்கு உலக நாயகி அப்படி மட்டும் அவனுக்கு விளக்கம் தெரியும். ஆமா ஆமா. ஏற்கான காலத்திலே இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோய்முட்டு வடிவாக இருந்தது. அப்போது இந்த கோய்முட்டாகப்பட்டது 12 வெடித்து கீழ்த்தட்டாத பூமி நோக்கவும் மேல் தட்டாத ஆய நோக்கவும் மஞ்சள் வெள்ளக்கருவெல்லாம் ஒரு சமுத்திரமா மாறுவதும் மஞ்சள் கருவிலே ரீம் ரீம் தளத்தோடு இந்த சக்தி தோன்றினே. ஆமா, என்னது முந்தி முதலாக இந்த பூமியிலே ஒரு பெண்ணாக சக்தி தோன்றவுடனே ஆடவர் துணை இல்லாமல் வாழப்படாது. ஆமா, அப்படின்னா என்னது? ஆடவர்னா ஒரு அதாவது ஆளுங்க இல்லாத, ஆமா, ஆம்பளைங்க இல்லாத வாழ முடியாது. அப்படி என்று நதிகரை சென்று நீராடை விட்டு வரும் தருவாயிலே என் கூந்தலை சிக்காட்டி கொண்டு வரும் தருவாயிலே அது ஒரு சிக்கி கட்டி கெடுக்க கோவக்குறியோடு இந்த பூமியில் அடித்த உடனே அதை பிறந்தவனால் அப்போது மீண்டும் நதிகளை சென்று மணலை குவித்து லிங்கமா பாவித்து பூஜை செய்த தருவாயிலே அம்மா என்று என்ன ஆச்சரியம்! நம்ம கணவன் வேண்டும் என்று பூஜை செய்தவனே அம்மா என்று ஓடி வருகிறான். எப்போது அம்மான் கூட்டானோ நீ பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, அவர் யாரு? அவர் தான் பிள்ளையார். அவர் ஒரு புறமாக அமுத்தி விட்டு இருந்தாங்க பூஜையிலே நதிகரை சென்று மணலை குவித்து லிங்கமா பாவித்து பூஜை செய்த தருவாயிலே தங்கா என்று ஓடி வருகிறார். முதல் கால பூஜையிலே பூஜை செய்யும் தருவாயிலே அம்மா என்று ஓடி வருகிறார். இரண்டாம் கால பூஜையிலே செய்யும் தருவாயிலே தங்கா என்று ஓடி வருகிறார். இந்தி முதலாக எப்போ தங்காய் கூட்டாரும் நம்மளுக்கு அண்ணன் முறை வேணும். அவர் யார்? ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அவர் ஒரு குருமாக அமுத்தி விட்டு மூன்றாம் கால பூஜையிலே நதிகரை சென்று நீராடி விட்டு மணலை குவித்து லிங்கமா பாவித்து பூஜை செய்யும் தருவாயிலே சென்னை என்று ஓடி வருகிறார். அப்போது நினைத்தேன் நம்மளுக்கு ஏத்த கணவர் நம்மளுக்கு ஏத்த மணவாளர் அப்படி என்று என் முன்னே தோன்றிய உடனே பரமமூர்த்தியை கட்டி ஆளுங்கை செய்து தருவாயிலே பரமமூர்த்தி என்னை பார்த்து பரமமூர்த்தி ஓட நான் ஓட அவர் ஓட நான் ஓட ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்போது எங்க அண்ணனை பார்த்து கேட்டேன், அண்ணா என் கண்ணுக்கு ஏத்த கணவர் பரமமூர்த்தி தோன்றினார், அவர் கட்டி ஆளுங்கை செய்து தருவாயிலே என்னை பார்த்து பயந்து ஓடுகிறார், என்ன காரணம் கேட்டார். ஏற்கனவே நான் 3 நேத்தியத்தோடு பிறந்தேன். எனக்கு பெயர் முக்கணி. அப்போது எங்க அண்ணன் சொல்றாரு, உமா மகேஸ்வரி அப்போது உனக்கு பரமமூர்த்தி நீ வணக்க வேண்டும் என்றால் 3ல 1 போனார். கண்ணிலே உன் நெற்றிகணிலிருந்து அக்கினி சுவாலாகப்பட்டது பரமமூர்த்தி மேல வீசிக்கொண்டு இருக்குது, உன் அருகாமை விடாம இருக்குது. அதனால் நீ பரமமூர்த்தி மணக்க வேண்டும் என்றால் உன் நெற்றிகனை பறித்து பரமனுடைய நெற்றியில் பறித்தால் நீ மணந்து விடலாம் அப்படி என்று சொல்ல தருவாயிலே நான் பார்த்தேன். கண்ணுக்கேத்த கண்ணோட கணவன் தேவை என்று என் நெற்றிகளை பறித்து பரமனுடைய நெற்றியில் வைத்த உடனே என் நெற்றியில் இருந்து உதரமாக்கப்பட்டது. இந்த உதரமாகப்பட்டது பூமியில வீழ்ந்து விட்டால் இந்த உலகம் மீண்டும் அழிந்துவிடும், பத்தி எரிந்துவிடும். அப்போது எங்க அண்ணன் பார்த்தார், இந்த பூமியிலே சிறிது மண் எடுத்து என் நெற்றியில் வைத்த உடனே இந்த உதரமெல்லாம் தோய்ந்து இது குங்குமம் மாறிவிட்டது. என்னோட அத்தாச்சுதான் மாதர் குல மாணிக்கம் எல்லாம் குங்குமம் வைக்கிறாங்க. குங்குமம் வைக்கிறாங்களா? ஆமா, பரவாயில்ல. அப்போது மீண்டும் அந்த உதரமாகப்பட்டு நிற்கவில்லை, என் உச்சியின் வயல் வந்து அப்போது வலதுகரை எடுத்து என் உச்சியில் வைத்த உடனே மீண்டும் அந்த உதரமாகப்பட்டது யோனி வழியாக வந்து கொண்டு. அப்போது பரமமூர்த்தி நெற்றிகனை பறித்து வைத்த உடனே என்னை உத்து பார்த்து பஸ்மா இருந்து எங்க பிறந்த யாருக்கு
அப்போது இப்ப விளக்க முடிஞ்சதா? இது முட்டமா செய்து மற்ற விவரம் தெரியாதா? என்னமா பரம கடவுள் என் கணவர். ஆமா. அன்னவருக்கு பாரியார். பாரியார் என் பேர் தான் உமா மகேஸ்வரி. பார்வதா தேவி. தினந்தோறும் பரமமூர்த்தி பார்ப்பது, வேதத்தை கேட்பது, சாபத்தை பெறுவது. இந்த தினத்திலே ஏதோ கலந்தறிவில்லை. பரமமூர்த்தி கொடுக்கிறார். பரமமூர்த்தி என்றால் பார்க்க வேண்டும். உங்க அம்மா வந்து சொல்லிட்டு சொல்லிடுறேன். பிகே அதாவது செங்கல் சூளை வியாபாரியா இருக்கபடியான அருமை அண்ணா அவர்கள் நம்ம கம்பெனி பாராட்டி 50 நன்கூட வழங்குள்ளார். அம்மன் குலத்திலிருந்து பரமமூர்த்தி பார்த்து உங்க அம்மா வந்து சொல்லிட்டு ஈஸ்வர சாமி நான் வாயில வரல. ஈஸ்வர சாமி அதுக்கு நீங்க பாட்டு கட்டுறீங்களா? அம்மாவா? எனக்கு யாரு அம்மா? உமா பார்வதி அம்மா சொன்னது. ஓ, பார்வதி சொன்னாரா? அது ஏன் தெரியுமா? நம்படுத்த பரமந்தானே அப்படி என்று திமிர்வார்த்தை சொல்லிவிட்டார். தாய் என்று அவள் என்னை படுத்திருந்தாலும் அவள் திரும்பி நெற்றி கண்ணை வாங்கி உற்றி அறுத்து வரராஜ மகளாக பிறக சொன்னவன் உங்க அப்பா அவன் சொல்றா போடா. ஓ, இன்னைக்கு என்ன பிடிக்குது? ஓய் அம்மா, என்ன தெரியுதா என்று சொன்ன உடனே உங்க தந்தை உட்கார்ந்திருக்க சொல்றேன். எந்த முறை தந்தை கேட்பா? எந்த முறையில தந்தைங்க? நான் கண் எரித்து பிறக்க வைத்ததால தந்தைன்னு சொல்றபடா. சொல்லிடுறேம்மா. அதாவது உங்களை எரித்து பிறக்க வைத்ததால அவர் தந்தையா? இன்றைக்கு ஆமா, அந்த பரமமூர்த்தியா இந்த பார்வதியா இந்த தினத்தில் பார்க்க வேண்டும். கைலாயத்தை வாரி கொள்ளையிட போகிறேன். நீ என்ன பண்ண போற? நீ வாரி சூறு விடு, நான் பொறுக்கி தின்ட்டு போய் பரமமூர்த்தி பார்த்து அவர் பாதத்தை வளர்ந்து இடமாக அமரும் தருவாயிலே அவர் மேல இருக்கக்கூடிய அரவமெல்லாம் பார்த்து பாம்பெல்லாம் பார்த்து அவர் அடக்க சொல்ற. அவர் அடங்க யார் வச்சா கோவம் அதான் உங்க இஷ்டத்துக்கு சுத்துறீங்க. சொல்லுமா சொல்லுவதிலே நியாயம் இருக்கிறது. நான் ஏறும்படியான வாகனமோ காளை மாடு, அது தமட்டன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய சாமி ஒரு பட்டம் இருக்குது, அது அமர்ந்தபடியால் தமட்ட இது சாமி. ரெண்டு சாமி தமட்ட சாமி தான். அப்படியே சாட்டா இல்ல சாப்பிடாட்டா சுவாமி அம்மா வந்து இடமாகத்துல வரக்கூடிய சமயம் உங்க மேல இருக்கபடியான நாகமெல்லாம் புஷானது அது அடக்க சாமி அடக்காத. பாம்பு எங்க இருக்கிறது? மேல இருக்குது. அது ஏன் தெரியுமா? நம்படுத்த பரமதானே அப்படி என்று திமிர் வார்த்தையில என் காலில் விட. அதனால பாம்புகள் சீரது கணவன்ற மரியாதையோடு அடக்க ஆச்சாரத்தோடு வந்தா பாம்பு சீரான்னு சொல்லுவோம். சொல்லிடுறேன். என்ன தெரியும்
மூர்த்தி எருமை விக்கிற மாறாக பேசினா உன்னை அப்படியே சாட்டி விடுவேன். அப்படியே சாப்பிடாத வயித்தால போடும். ஏன் பூரா மயிராக்குது அம்மா. என்ன மயிர் அது? இது புள்ளிங்க மயிறு. பச்சை பழத்தை பிடிக்கின்றாள் உன் மயிர் என்ன பண்ணும் அம்மா சென்று சொன்ன உடனே அதாவது கணவன் என்று ஆச்சார அடக்கத்தோடு வந்தால் மரியாதை கொடுத்து வந்தால் அந்த பாம்புகள் சீராதாயம்மா. பின்புறமாக சென்றாலே அரவங்கள் எல்லாம் சிறிது பின்புறமாக சென்று பரமமூர்த்தி பாதத்தை வளர்ந்து இடமாக அமர்ந்தான். ஆமா ஆமா எங்க இடபாகத்துல இடப்பாளையமா குடுக்குறாங்க போனவனே இடபாகண்டா ஓ இடபாகமா சரி போங்க. பின்புறமாக சென்றாதானே அரவங்கெல்லாம் சிறிதன்று பின்புறமாக சென்று பரமமூர்த்தி பார்த்து விழுந்து இடமாக அமரலாம் தருவாயிலே அருகாம இருக்க பூதங்கள்லாம் இவர் எப்படி கஞ்சா குடிப்பாரோ அந்த பூதகத்துக்கு கஞ்சா குடித்து பெத்த மாலா என்று பாராமல் உனக்கு இறைச்சிக்கு என்று பாராமல் உன்னை சேலை பிடிச்சிக்குது உன்னை ஜாக்கெட் பிடிச்சிக்குது உன்னை பூ பிடிச்சிக்குது கேள்டா சொல்வதிலே நியாயம் இருக்கிறது. என் ஆலயம் எந்த கிராமத்துல ஈஸ்வரன் கோவில் இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு மூளை இடிஞ்சுதான் கிடக்கும். சாபக்கட்டல்றாது அங்கேயும் போய் பாரு பேகோபுரத்தால கல்யாணத்து வச்சிருப்பாங்க. என் ஆலயம் உருப்படியா இருந்ததே கிடையாது. எங்கன்னா ஒரு மூளை இடிஞ்சு கிடக்கும். ஆமா ஆமா சாமி கோயில் எப்ப இடிஞ்சதோ அங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எப்ப என் ஆலயத்தில் அது செய்தியோ நான் தான் உன் பொண்டாட்டி பெங்களூர் அனுப்பிட பழமிக்க. அம்மா வந்து அதாவது இடபாகத்தில் அமரக்கூடிய சமயம் பின்புறமா அமர்ந்தாதானே நாகங்கள் சீருது. அப்படி என்று பின்புறமா வந்து அமரக்கூடிய சமயம் உங்க மேல இருக்க முடியாது பூதகணங்கள்லாம் ஒண்ணு சேலை பிடிச்சிக்குது, ஒண்ணு கூந்தலை பிடிச்சிக்குது, ஒண்ணு மாலை பிடிச்சிக்குது, ஒண்ணு உள் பாடி பிடிச்சிக்குது. இது கூடமா சொன்னாங்க? ஆமா சாமி. அது ஏன் தெரியுமா? கணவனே கற்பி, கணவனே மங்கல்யம், கணவனே ஆயுள், கணவனே சங்கதி, கணவனே சத்தியம். அப்படி என்று ஐம்புலம் அடங்கி வந்தால் ஐம்புலம் சொல்லு. வாயில வராது, அதை விட்டு உள்ளத்தில் 5 பஞ்சபூதம் அடங்கி வந்தால் எதுவும் செய்யாது சொல்லுவோம். 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் உள்ளத்தில் 5 பஞ்சபூதம் அடங்கி வந்தால் எதுவும் செய்யாது. 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் 5 பஞ்சபூதம் எம்மா எனக்கு தெரியுது. என்னன்னு வாத்தியார் குடுக்குற கூடி பார்த்தல இப்படி எண்ணு வந்தா 100 சேர்த்து கொடுப்பாருன்னு எண்ணுவாரு. எம்மா அதாவது மனிதனாக பிறந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5 பஞ்சபூதம் இருக்குதான். 5 பஞ்சபூதமும் 5 விதமான வேலை செய்யுமா. ஆமா அம்மா அடக்கி ஆச்சாரம் செய்து வந்தால் அந்த அதாவது நாகங்களும் சீராது பூதகணங்களும் மிரட்டாதாம். பக்கம்
அவளே முன்னால் இவன் சும்மா இருக்க மாட்டான் பழகுது. அவளை விட நீ வந்து எனக்கு பொண்டாட்டியா? முன்ன கேட்டு ஒரு படம் சுத்தின ஓடு. ஆமா எப்படி சொல்ல அம்மா அடிக்கிறாங்க அப்படியே சிவனே நிக்கிறீங்க. என் பெயர் என்ன? சிவன். சிவனேன்னு தான் நிக்க முடியும். சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? தம்பி மகன் என்ற மரியாதை கொடுத்து என் காலில் விழுந்தார். மனைவி என்ற மரியாதையோடு மகாராஜா இருந்த என்ன தப்பு? எப்படி சொல்லலாம்? எதுக்கு சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? டேய், என் கதைய சொன்னா இந்த பொழுது போகும். இந்த பொழுது விடினா குண்டோதுடா சொல்லிக்கிட்டே விடிஞ்சு போயினே இருக்கும். என் கதையை சொல்றேன். ஒரு நல்லா இருந்தாலே கதை சொன்ன சொல்லுமா நீ. உன் குடும்பம் என் குடும்பம் இல்ல. சொல்லு நீ. நான் சொல்றேன். சொல்லுமா. கல்யாணம் செய்தி என்னை வந்து என்னென்ன உடைமை நல்லா இருந்தாரு. ஒரு பூ வாங்கி கொடுத்தாரா, ஒரு பொட்டு வாங்கி கொடுத்தாரா, ஒரு நகை வாங்கி கொடுத்தாரா, ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்பாரா? கேட்டு வர எப்படி சொல்லலாம்? அம்மா கட்டில வந்தீங்க, ஒரு சேலை வாங்கி கொடுத்துருவீங்களா, ஒரு மாலை வாங்கி கொடுத்துருவீங்க, ஒரு மணி வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்ல ஒரு சட்டி தான் வாங்கி கொடுத்துருவீங்க? டாரு மாத்திட்டாயா? எந்த பொருளும் வாங்கி கொடுக்கவில்லை சொல்லுகிறாளே, அவள் கற்றிருக்கும் சேலை எதுன்னு கேளு. ஏதம்மா சேலை? இது எங்க அம்மாவோட சேடா பொட்ட பையா. சாமி கூட இன்னைக்கு நான் போட்ட பையனா போட்டேன். ஒரு காலத்துல என் கையிலே 10 ரூபாய் பணம் இருந்தது. எனக்கு சேலை எடுக்க தெரியாது. என் மைத்தூர் நாராமத்தி கையில கொடுத்து உன் தங்கைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க. அவர் திருட்டு பையன் தகவல். அதான் காசு கொடுத்தா சேலை வாங்கினாரு. கடையில தெரியாத தூக்கி வந்து கொடுத்தாரு. நமக்கு தெரியும் அந்த சேலை இந்த சேலை. அந்த சேலை ஐயோ கிடைக்காத பணம். ஆமா 5 ரூபாய் பணம். 15 ரூபாய் அந்த சேலை இருந்தாரு. இவரு போட்ட சேலை இல்ல. இவரு கொடுத்த சேலை இல்ல. அம்மா வீட்டுல கொடுத்த சேலை இல்ல. இவரு சாபத்து கொடுப்பது நான் மாறியா அமர்ந்து காலியா அமர்ந்து இந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க பாரு. இவங்க தாண்டா என் தாய் வீட்டு சேனம். நான் அப்பா ஒரு படம் கொடுப்பாங்க. அந்த சேலை கம்யூனிட்டி. அந்த சேலை இது மட்டும் மேல தம்பி என் குறைய சொன்ன என் குறைய சொல்ல போற கேளுங்க அம்மா. ஐயோ கட்டின தாலிக்கோ கட்டின தாலிக்கோ கட்டின தாலிக்கோ தாலிக்கோ வந்துண்டோ தாலி கட்டினாங்க தம்பி. நீ பவுன் வாங்கி போவானா? ஒரு கருப்பு மணி எவ்வளவு போறோம்? அதானே எவ்வளோ போறோம்? எவ்வளோ போறோம் ஒரு கருப்பு மணி? அதானே நீ சொல்லியம்மா. நல்லா போறோம். போருமா? அது ஏன் கோக்குறீங்க? அதானே 1 ரூபாய் போருமா? கேளு 2 ரூபாய் போருமா? குண்டு ஏன் கோக்குற? 5 ரூபாய் போருமா? குண்டு ஏன் கோக்குறீங்க? அட ஏன் சாமி வக்கட்ட சாமி. ஒரு 5 ரூபாய் போருமா? அத வாங்கி போடுங்க. நானே சொல்ல அவளே கம்பெனில வக்கட்ட சரி இன்னைக்கு கேட்க வேண்டிய நேரம் கேட்டுட்டு போ. ஒரு அதாவது கருப்பு மணி வாங்கி கோக்கவில்லை என்று சொல்கிறாளே, பரமனோ ஏழை, இருப்பதோ சுடுகாடு, எடுப்பதோ திருவோடு, அணிவதோ புலியாடை. ஏழ்மையானவன் பரம ஏழை என்று சொல்றாங்களே, என்ன சேர்ந்ததுதான் ஏழ்மையானவன். ஒரு காலத்திலே மதுரையில மீனாட்சியாக பிறந்தான். நான் சொக்கநாதரா பிறந்தேன். அப்போ தாலி கட்டுவதற்கு 1/4 பவுன் தாலி எடுக்க படாத கஷ்டப்பட்டவன். தாலி தான் கட்டுற பொறுப்பு ஏன் பொறுப்பு. பிரிச்சு கோக்குற எங்கன்னு கேளு. எங்க அம்மா வீட்டுல தான். அங்கேயே வைக்கலன்னா இங்க எப்படி கோக்க முடியும்? இதுதான் சொல்லுவாங்க மொட்டை ஆத்தாவோட வேடு கட்டின மாதிரி அவடுன்னு சொல்லுவாங்க. மரியாதை காட்டுறோம். எங்க அம்மா வீட்டு பத்தியா பேசுனீங்களே, எங்க அம்மா எங்க அண்ணங்கிறானே 6 மணிக்கு மேல 7வது மணில இருக்கிறான். அங்க போய் பாரு திருப்பி பணமா கொட்டுறாங்க, தாளா கொட்டுறாங்க, தாலியா கொட்டுறாங்க, குண்டா அறுத்து போடுறாங்க. ஊரு தாலி பூரா அறுத்து போய் கொட்டுறாங்க. ஊர் தாலி பூரா எங்க அண்ணன் கிட்ட என்ன பணக்கார விட்டு பண்ணுடா தம்பி. நான் உங்களுக்கு சண்டே வேணாம். என்கிட்ட 2 குண்டுக்கு எடுத்து கோத்து போடு. என்ன குண்டு எல்லாம் சிரிக்கிறாங்களே. ஐயோ கோச்சுக்காதேம்மா. என் தங்கச்சி ஒரு இடத்துல கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்த 3வது மாசமே லாரி அடிச்சு என் மச்சாங்கரை சேர்த்து போனான்.
செத்து போனான் அந்த குண்டை வச்சுக்கிறியம்மா ஆமா ஏண்டா உன் தங்கச்சியா ஏசு வேற முண்டை அவன் லாரி அடிச்சு சேர்த்துட்டான் அந்த குண்டு கொடுத்து என்ன பிரிக்க பாக்குறியா இத கூட விட்டுறான் நீ குண்டு போக வேணாம் என் சேலை வாங்கி தர வேணாம் இவரால் தான் புண்ணி இல்ல என் புள்ளியால சுகம் உண்டா என் புள்ளைய காட்டுற தம்பி சொல்லியம்மா அடைச்சி வள்ளியை தம்பி அது சின்ன பையங்கிறானே முருகன் அது என்ன பண்ணிட்டு கொரம்பூட்டு போய் பொண்ணு எடுத்துச்சு ஆமா அது கொரம்பூட்டு எடுத்துச்சு சின்ன பொண்ணு தான் அப்படி போச்சு பெரிய பையங்கிறானே அதனாச்சு என் பேச்சு கேட்கணும் மச்சா தம்பி ஐயா பிள்ளையோ சப்பானி எமக்கு பெரிய பையங்கிறானே அந்த பையனா அப்படி போட்டான் ஏ பையா விநாயகா போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் அது என்ன பண்ணிட்டு எம்மா நான் கல்யாணம் பண்ண பொண்ணாட்டம் பொண்ணு இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவேன் என் தாயை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு நான் என்ன சொன்னேன் ஊரு ஊரா தேட முடியாது குளத்தங்க இருக்கோ ஆத்தங்க இருக்கோ தண்ணி மூல வருவாடுவ அங்க போய் உக்காந்துரு எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிக்குதோ அதை கொண்டுடுவா நான் தாலி கட்டி வைக்கிறேன் அது போய் அங்கேயோ உட்காந்துக்குது சும்மா இருமா இப்பெல்லாம் எங்க ஆத்தங்கரை வரோம் குளத்தங்கரை வரோம் போறோம் இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு மதில் சேவத்துல ஓட்டிங்கிறான் எந்த பொண்ணு பைப்பத்தை ஒருத்தர் தண்ணி பிடிக்க வந்தோம் அதெல்லாம் அமுக்குன்னு பிடிக்கிறான் பாக்குறான் தம்பி அவனும் சொல்லி கொண்டு நீ கேட்டு கொண்டிருக்கே அந்த பிள்ளை பெற்றவள் யாருடா அந்த பிள்ளையை கொடுத்தது யாரு கூட்டு வேற கேக்குற பாரு இப்படி இருக்க எப்படி நான் இருப்பேன் சாமி எப்படி வாழ முடியும் சரி இவ்வளவு நேரம் என் கதையை சொன்னா நான் பொறுத்து கொண்டிருந்தேன் நான் என்ன சொல்றேன் பார்வதா கை வச்சு பேசக்கூடாது ஆமா ஆமா கைய வைக்காத கண்ணம் கைய வைக்க கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் தான் கைய வைக்க என்ன இது கைலாயமா வேற எதனா நினைச்சு பேசுறியா ஐயோ உங்க நாடு தாங்க கைலாயம் தாங்க அது இவள் கதையை சொல்லுறேன் கேள் அடி பார்வலா கேள பந்துண்ண மாலை நான் பேர் வேற சூட்ட எனக்கு பெருஞ்சாணி பிடித்த எப்போது இவ்வளவு தொட்டு தாலி கட்டணும் அப்பவே புடிச்சது என்ன சனிய சும்மா சாமி ஒண்ணு மட்டுமா சனியை முடிச்சான் எவன் ஒருத்தன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 4 பேண்ட கட்டுவான் 4 பேண்ட மாட்டுவான் தாலி கட்டிட்டானோ அப்படியே ஆந்த முகிற மாதிரி முகிப்பானு அவனை புடிச்சிருச்சு சனியா கல்யாணம் பண்ணா சனி முடிச்சுட்டா கண்டிப்பா புடிச்சிருச்சு அடி பெருஞ்சாணி பிடித்த அடி கல்லாடி வில்லாடி தான வேடுவேன் செருப்படி கல்லால ஒரு வடிச்சா வில்லால ஒரு வடிச்சா செருப்பால ஒரு வடிச்சா நம்ம நாடக அலங்காரத்துக்கு பேசுவது செருப்படி புராணத்திலே செருவடி என்று சொல்வார்கள் அது ஏன் ஒரு வேடுவனாகப்பட்டவன் திறந்து ஒரு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தான் ஒரு நாள் பொழுது போய்விட்டது ஒரு புலி பார்த்தது அந்த வேடுவன் அடிச்சு சாப்பிடலன்னு தெரிஞ்சுக்கின்னு வருது அந்த வேடுவன் பார்த்தான் பயந்து ஓடி வந்து வில்வ மரத்திலே ஏறிக்கொண்டான் அந்த புலியோ அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்தது இவன் அதாவது ஏறிக்கொண்டு கிளையில உட்கார்ந்து தூங்கி விட்டால் கீழே பிறண்டு விழுந்துடுவோம் புலி அடிச்சு சாப்பிட்டுடுவோம் அப்படி என்று என்ன நினைத்துக் கொண்டு வில்வந்தாயை ஒன்றா பறித்து போட்டுக் கொண்டே இருந்தான் கீழே விடுகிற வரை விடிந்த பிறகு நான் ஒரு அதாவது விழுந்த லிங்கமாக பாவித்தேன் கீழே இறங்கி கடவுளே என்ன காபந்தம் பண்ணீங்களே அப்படி என்று நான் வணங்கினான் எப்போதும் சிவனுக்காக இந்த வேடுவன் கண் விரித்தபடியா இன்று முதல் இந்த இரவுக்கு சிவன் ராத்திரி உடனே தினம் வேண்ட ஆரம்பிச்சுட்டான் பார்த்தேன் சோதிக்கு எண்ணத்தோடு ஒரு நாள் அவன் வரும்போது என் வலதுகளிலே நீர் விடை செய்தேன் அவன் பார்த்தான் அவன் வலதுகளை எடுத்து என் லிங்கத்தில் பதிய வைத்து விட்டு அன்று அவன் சென்று விட்டான் மறுநாள் வரும்போது பார்த்தேன் மறுக்கல்ல நீர் விடை செய்தேன் அவன் பார்த்தான் மறுக்கல் என்ற அடையாளம் தெரியுமா தெரியான்னு சொல்லி தன் பாத பெருவிரல என் இடதுகன் பக்கமா வைத்துக் கொண்டு அவன் கண்ணை எடுத்து எனக்கு பதிய வைத்தான் எப்போது கண்ணை அந்த வேடுவன் கொடுத்தபடியா இந்த இன்று முதல் இந்த வேடுவனுக்கு கண்ணப்ப நைனார்னு பேர் கொடுத்தேன் 64 அவன் ஒரு ஆளு செருப்படியில செருவடி அடி கல்லாடி வில்லாடி தான வேடுவேன் செருவாடி அடி நல்லூரு மாறி நான் வேடனானே ஒரு காலத்து எவ்வளவு வேடனா கூட போயிருக்கேன் அது மட்டுமாடா நீயாவது மாமியார் வீட்டுல பெருமையா பேசுற மெத்தத்து விட்டாங்க
கல் எடுத்து கொடுத்தாங்க, பீரை எடுத்து கொடுத்தாங்கன்னு ஆமா. உங்களை தாலி கட்டுன பார்த்தா உள்ள எனக்கு என்னடா புண்ணியம்? ஏய்யா. இந்த அணிந்திடும் புலிதோ எனக்கு ஆசாரமாக படியளந்து வருவேன், படுப்பது அந்த புலியாடி விருப்பேன், அதிலே படுப்பேன், தலைக்காணிகள் கருத்தை வைத்து தூங்குவேன், இவளுக்கு தூங்குவத என் கருத்துல தலை வைத்து தூங்க, இதானே எங்க வாழ்க்கையே. படுக்கவே பாயிடாத பரமண்டா நானு. ஏன் சாமி உன் மாமியா உனக்கு ஓப்பா கட்டல எடுத்துக்கல கூட விட்டுடு. நீ யாரு நகை நட்டு போட்டாங்க மாமியாட்டுல பெருமையா காட்டிருக்கிறே, இவள தாலி கட்டுன பார்த்தா ஒண்ணு ஒரு பொன் பொருள் உண்டாடா. பார்த்தாயா இந்த மாசிலா எலும்பை நான் மாலையாய் பூண்டே நகையா நட்டா இந்த பரமனுக்கு கிடையாதா? இந்த எலும்பு கூடுதான் இந்த பரமனுக்கு வாழ்க்கை. உனக்கு மயில் சங்கிலி எடுத்து கொடுக்கல? என்ன சங்கிலி? மயிலூர் சங்கிலி. இன்னொன்னு சொல்லாத கூட ஏன் சங்கிலி எடுத்து கொடுக்கலையா? மயில் சங்கிலி இது கூட போகட்டும்டா. இவதான் இப்படி என்ன சரிபாகம் பெற்றுட்டு எப்போதும் வாக்குவாதத்தில் இருக்கிறாளே. சமாதானம் பார். என் முடிதாளில் கங்கை மூன்றாம் பிறை இரவில் உலகத்திலே பேசி கொண்டிருக்காங்களே, தம்பி உன் பொண்டாட்டி தலை தூக்கி வச்சு ஆறியாடா கேக்குறாங்களே. முதல்ல பொண்டாட்டி தலையை தூக்கி வச்சாலே நான் தான்டா. சாமி இது தலைமையில இருந்தா எப்ப ஏன் தெரியுமா? அனல கொடுத்தார் நாராயணமூர்த்தியை முறையிட்டேன். அவர் பார்த்தார், தன் பாத பெருவிழால பூமாதையை கோரிக்கிட்டார். அதை விருந்தால் கங்கை ஒரு தூக்கி உயர வைத்தார். அனல கொடுப்பால் அனல தகிப்பால். அடி எண்ணிட யோகம் இம்மாடி இருக்க உன்னிட தேசம் உதவுனாதோ. ஏன் நேரம் விடுகிறேன், நீ அடி எடுத்து வச்சு நல்லா இருக்க கூடாதா? முத்திக்கு முதல்வரே முத்திக்கு முதல்வரே ஒரே ஒரு வார்த்தை கேட்க போறேன். பார்வதா அந்த தெரியாத சங்கதி தான் அப்படி உலகத்திலே தெரியாத சங்கதி என்ன? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் மும்மூர்த்தி கத்தாகளே முதல் கடவுள் யார்? யாரு? நல்ல நேரத்திலே அதாவது சடகட்டி சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த அருமை அண்ணார்கள் ரகோத் அண்ணார் என்பவரால் எங்கள் இருவருக்கும் 100 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அதாவது முனீஸ்வரன் சுவாமியின் குடும்பத்தில் இருந்து என்றுதான் குறையில்லாமல் சுகசேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அப்பனை வேண்டிக் கொண்டு பேசி கேட்கிற உலகத்திலே முதல் தெய்வம் யாரு? சாமிக்கு சொல்ல நல்ல சொல்ல தெரியல உங்கள்கிட்ட சொன்னா அடி முத்திக்கு முதலோடு படைப்பது பிரம்மதேவன், அழிப்பது நாராயணமூர்த்தி, படியளப்பது வரம் கொடுப்பது 2 தொழில் செய்தாலே உலகத்திலே முதல் கடவுள் நான் தான். நல்ல நேரத்திலே சடகட்டை சேர்ந்த அருமை அண்ணா இருக்கும்படியான குமார் அண்ணார் என்பவரால் நாடகம் பாராட்டி 100 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். முனிசுவாமியார் குடும்பத்தில் இருந்து ஒன்று கொடுக்க ஒரு 1000 கொடுத்து பேச்சு பெரிய சாமி இன்னும் ஒண்ணு காலையிலே வருகிறாரு சூரியன், இரவில் வருகிறார் சந்திரன், இருவரும் யாரு?
சாமிக்கு சொல்ல நல்ல சொல்ல சந்திர சூரியன் யார் ஏமா சந்திர சூரியன் யாரு எனக்கு தெரியும் சந்திர சூரியன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா ஏமா சந்திர என்றா சாராயம் சூரியன் என்றா கல்லு ரெண்டு அடிச்சா புல்லு ரகம் பார்த்து பேர் வச்சிருடா சந்திரன் சாராயம் சூரியன் கல்லா அடி சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் இரண்டு பேரும் என்னுடைய நேத்திரம் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சாமி கண்ணி சாமி கண்ணு எந்த சாமி கண்டா தம்பி என்ன சாமி கண்ணு இல்ல பரவாயில்ல நான் எதுக்கு அட்வான்ஸ் வாங்கிடுறேன் சாமி அத கண்ண பத்தி தவறைகள் மகள் காலத்திலே பசியாரி இரவு நேரத்திலே எங்க அடங்குது நான் என்ன சொல்றேன் அதாவது வேதங்களை கேட்பாய் கோபம் வந்துடும் சாபத்தை கொடுத்துடுவேன் இன்றாவது நம்ம கைலாயத்துல சதிபதி மாவரலாமே வேண்டாம் வேதங்கள் வேண்டாம் ஏன்னா ஊர் உலகம் பேசிக்கொண்டது தினந்தோறும் வேதத்தை கேட்பது சாபத்தை கொடுப்பது இன்றைய தினத்திலே என் வீட்டுக்காரங்க நீங்க ஆசை சதி மரிமா இருக்கலாம் அடி வெள்ளிய பாலமதி இருவரும் சதிமதியாக அமர்ந்திருப்போம் இன்று அதாவது நமக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம் வேதங்கள் வேண்டாம் என்ன குறித்து தவம் செய்கிறார் நான் இங்க சொல்ல வேண்டும் இன்றுதான் சதி மரிமா இருக்கும் நீங்க சொன்னீங்க அதனால நான் வார்த்தை சொல்றேன் கேளுங்களா சாமி சாமி அந்த பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்க போறதுங்க இன்னைக்கு கொடுத்தாலும் வரம் தான் இன்று இருந்து நாளை போய் கொடுத்தாலும் வரம் தான் என் பேச்சு கேளுத பார்வதா எப்போது என்னை குறித்து தவம் செய்கிறாளோ அது 10 நாள் 10 வருஷம் எப்போது என்னை குறித்து தவம் செய்கிறானோ நான் சென்றுதான் ஆக வேண்டும்
போய்தான் ஆகணுமா? ஐயா போய் வருமா அந்த வாரு கடவுள் வந்து விட்டேன் என்று அவன் கீழே விழுந்து வணங்குறான். அவன் மேல விழுந்து வணங்குறேன். நியாயமாடா இது? சுவாமி நான் கீழே விழுந்தால் என் பட்டு பீதாமரம் எல்லாம் மண்ணா போயிடும் சுவாமி. பரமேசா ஐ கண்டாக்கி சடத்த ஆர்வித்து பரமேசா திருவாடிக்கு ஒரு அண்ணா இருக்கு பத்மா சூரன் அநேக கோடி ஆசீர்வாதம் கொடுத்தேன். சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் என வேண்டிய காரணம் என்ன? இந்த நேரத்தில் என்னை குறித்து தவம் செய்த காரணம் கேட்டவரை தலைமுறை இந்த தினத்திலே நான் எதை கேட்டாலும் ஆகாயவாணி தத்தி பூமாதேவி அறிய இந்த தினத்திலே நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆகாயவாணி சாட்சியாக பூமாதேவி அறிய தருவேன் சத்தியம் செய்தால் போதும். இதுதானே? ஆமா. அந்த ஆகாயவாணி
எதை கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம், சத்தியம். இது செல்லாது. இது செல்லாது. இது போய் சத்தியம். இது போய் சத்தியம். நான் என்ன சொல்றேன்? இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு 10,000 பணம் கேக்குறோம். அவன் என்ன கேட்பான்? முதல்ல பாண்டு வாங்கிட்டு வந்து அதுல ஸ்டாம்பு ஒட்டி கையெழுத்து போட்டாதானே செல்லுது. அந்த மாதிரி உள்ள கையில கிள்ள சொல்லு, இல்லன்னா செல்லாது. அப்படியா காசி சுவாமி? உதாரணம் சொல்றான் பாத்தியா? பணம் வாங்கினா பாண்டு வாங்கி ஸ்டாம்ப ஒட்டி ஸ்டாம்ப் மேல கையெழுத்து போனதான் செல்லுமா. அத போல சத்தியம் கொடுத்தா உள்ளங்கையில கிள்ளனாதான் அதான் செல்லுமா. இந்த பரமனுக்கே துரோகம் நினைக்கிறானே, வரும்போதே லாரி அடிச்சு ஆக மாட்டான். ஐயோ, நான் என்ன லாரி அடிக்காது, நான் தான் லாரி அடிப்பேன். சாமி சாமி கிள்ளுங்க கிள்ளுங்க கிள்ளுங்க. இல்ல, அவன் ஏதோ கிள்ளுங்க கிள்ளுன்னு அவன் சொல்றான். அவன் எங்க இருந்து காட்டுறான் பாத்தியா? முதல்ல அவன் காட்டுற இடம் எங்க? இருக்கட்டும் சாமி இல்லையா? சரி, எதை கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம். அப்படியா? யாரு சொல்லிட்டு தினத்திலே நான் எதை கேட்டாலும் தருவன் சத்தியம் செய்திருக்கிறேன். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரும் என்றால் என்னோட அமராட யார் வருகின்றாரோ அவர் மீது ஒரு கதை எடுத்து ஒரு வலை எடுத்து அவர் மீது சண்டை போடக்கூடாது. என்னுடைய வலது கரமாகப்பட்டது யாருடைய சிரசின் மீது வைக்கின்றனோ அவர் அப்படியே பஸ்மமாக வேண்டும், அத்தி அறிய வேண்டும். தன் வலது கரத்தை யார் சிரசில் வைத்தாலும் பத்தி எரிவேண்டு வரம் கேட்கிறாய். தந்தேன் தந்தேன் நீ கேட்ட பிரகாரம் உன் வலது கரத்தை யார் சிரசில் வைக்கிறையோ பத்து எரி வேண்டு வரம் கொடுத்து விட்டேன். வரவன் கொடுத்து விட்டேன். வருகிறேன் சாமி வார்த்தை கொடுத்தாரு. இது உண்மை இருக்குமா? அதானே பொய்யா இருக்குமா? நம்ம அதனால் அடிபரமே வாடா. நானே அவனுக்கு அழுந்து போய் அங்க நிக்கிறேன். நீ அங்க வந்து என்ன மிரட்டு? நியாயமாடா இது? நீ யாரு? ஐயா நீங்க யாரு? நான் பத்மாசுரன். நான் கித்மாசுரன். அவன் பத்மாசுரன், நீ என்ன சூரன்? கித்மாசுரன். கித்மாசுரன். ஆமா, இவ்வளவு பேரு. இப்ப அதாவது நான் வரம் கொடுத்த உடனே அடுத்த இடத்துல சோதிப்பதை விட உன் தலையிலே கை வைக்கிறேன், தலையிலே கை வைக்க வருகிறேன். ஐயோ என்ன செய்வேன், ஐயோ என்ன செய்வேன், இந்த அரணாருவானே இந்த வையகம் மதிக்க வந்த என்ன செய்வோம்?
இருக்கலாம் என்று உன்னிடத்திலே உரைத்தேன். அதே போல 20 இருக்கின்ற நேரத்திலே பத்மாவதி ஆண்டவருடைய பத்மாசுரனை குறித்து தவம் செய்கிறான் செல்கிறேன் சொன்ன உடனே நீ போக வேண்டாம் மறுத்தாயே. உன்கே வார்த்தையை கேட்காமல் மதியாமல் வந்த காரணத்தால் அவன் என்ன வரம் கேட்டான்? தன் மனதுகரத்தை யார் சிறு வைக்கிறனோ பத்தி என்று வரம் கேட்டான். இந்த பரமனோ யார் எதை கேட்டாலும் இல்லை என்றாலும் சொல்லாமலே கொடுக்கும்படியான பரமன் அப்படியே கொடுத்தேன்னு சொன்ன உடனே கொடுத்த வரத்தை அடுத்த இடத்துல சோதிப்பதை விட ஒந்தலிலே கை வைக்கிறேன் என் தல்ல கை வைக்கிற வருகிறானே அவன் பேய் போல இந்த இருக்கும்படியான வாதாதி நாட்டு மக்களுக்கு படியளக்க ஆள் இல்லாமல் போய்விடுமே. அடி உமையாவாலே உனக்கு தெரிந்தாலும் எப்படியாவது உங்கள் அண்ணனத்திலே சென்றாது சொல்லி என்னை காவந்து பண்ணுவாய். நீயும் கைலாயத்திலே வந்து கொண்டிருக்கின்றாய். நானோ இவன் இடத்திலே வரம் கொடுக்க வந்து எங்கே ஆகப்பட்டு கொண்டேன். அடி அருவா யாரே எப்படி இவன் இடத்திலே அகப்பட்டு விட்டால் தன் வலது கரத்தை என் சிரத்திலே வைத்து விட்டால் நானோ பத்தி எரிந்திடுவேன். எப்படியாவது இவன் இடத்திலே நான் மறை வேண்டுமானோ அதோ பார்த்தாயோ அந்த ஐவேளை அங்காட்டுக்குள்ளே I
நான் தப்பிக்க வேண்டுமானால் இதோ இருக்கும்படியான ஐவேலங்காட்டு சொல்லும்படியான அந்த ஐவேலங்காட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் இவன் என்ன செய்வான் பார்க்கலாம். இதோ ஐவேலங்காட்டு நுழைந்து விடுகிறேன். இருக்கும்படியான ஐவேல காற்றிலே இந்த பரம்பரை கட்டவால் புகழ்ந்தான். புகழ்ந்த உடனே அவன் எப்படி இருக்கிறது தெரியவில்லை. அதனால் இப்ப என்ன செய்கின்றேன்? ஐவேல காற்றிலே ஐவேல காயாக தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் சும்மா மதிக்கூடாது. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்? உருமாறி உருமாறி ஒரு காயா அப்படியே சாப்பிட்டு போன அவன் மடிச்சிருவான். அப்படியே என்ன செய்கிறேன்? நல்ல நேரத்திலே சடக்கட்டியை சேர்ந்த நவநீத அம்மா என்பவரால் எங்கள் நாடகம்பெனிக்காக அதாவது 100 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அந்த அதாவது முனீஸ்வர சாமி குடும்பத்திலிருந்து இருந்து எந்த விதமான குறை இல்லாமல் சேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அப்பனை வேண்டிக் கொள்ள சடகட்டை சேர்ந்த அருமை அண்ணா இருக்கக்கூடியான குமார் அண்ணார் என்பவரால் எங்கள் நாடக பவனுக்காக 50 நன்கொடை வழங்கியுள்ளார். ஒன்று கொடுக்க ஒரு 1000 இருக்க வேண்டும். இவன் இடத்திலே நம்ம தப்பிக்க வேண்டுமானால் இது ஐவேலன் காட்டுக்குள்ள வந்து விட்டார் என்ன செய்வன்? நம்ம மயிரா ஒரு வெள்ளாடா உருமாறி ஒரு காயா அதனால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணத்தால் ஐவேலன் காட்டுக்குள்ளே அந்த ஐவேலன் காய்க்குள்ளே வந்து விட்டேன். அவனோ வெள்ளாட ஒருவருக்கு மேய்ந்து கொண்டு வருகிறான். ஒவ்வொரு காயை நான் தாண்டி கொண்டு இருக்கின்றேன். எப்படி இவனிடத்தில் ஆகப்பட்டால் எப்படி அதாவது அந்த ஐவேலன் காய் வெள்ளாடு மேயுமோ அப்படி மென்னுக்கு நான் தின்னுவான். என்னால நான் கைவேலங்கா அதாவது காட்டுக்குள்ளே வந்து ஐவேலன் காய்க்குள்ளே வந்து பார்த்து எல்லார உருவத்தை மேய்ந்து கொண்டு வருகிறான். வர வர ஒவ்வொரு கையா தாண்டி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். எங்கதான் போய் நான் அதான் நிற்குமா பார்க்கலாம். வரக்கூடிய பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்க போனவர் காலையில போனாரு. பொழுது போயிட்டு காணாமே என்ன தெரியல. ஓ நாரத பேரு பாட்டி தாத்தா கல்ல அதாவது தலையில கல்ல போட்டாரு. தலையில கல்ல போடல. தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க போயிருக்காரு?
தாத்தா பர்ணகாபுரி ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்க போயிருந்தார். வரம் கொடுக்க போனாரா? ஆமா. வரம் மட்டுமா கொடுத்தாரு? அப்புறம் என்ன? அவன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்தாரு. அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்ன வரம்? அதாவது யாரு சிரத்துல நான் என் வலது கரத்தை வைக்கிறதோ அவன் அப்பவே பத்தி எறிய வேண்டும் அப்படி என்று வரத்தை கேட்டான். வரத்தை இவரும் கொடுத்தாரு. தாத்தாக்கு தட்டான் என்று ஒரு பெயர். யாரு வந்து எதை கேட்டாலும் தடையில்லாத கொடுப்பார். ஆமா, இவரும் நம்பி கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே என்னடா இவரு கொடுத்தாரு பாரு. இது இவன் என்ன பண்ணா, இவரு கொடுத்த வரோம் இது மெய்யா பொய்யோ அப்படின்னு யாரு நம்ம பரம கடவுளையா சோதிக்கிறான். அதனால ஆமா தாத்தா போய் இங்க இருந்து ஐவேல காயில ஒரு வேலைக்காயா தொங்குறாரு. அப்படி ஐயோ தெய்வமே பாலருதே ஐயோ தெய்வமே பத்தி அறிந்து விட்டார். இந்த உலகமே அழிந்து விடுமே. இதுக்கு என்னடா வழி? நான் சொல்ற மாதிரி கேளு பாட்டி. பாட்டி நீ இங்க இருந்து உங்க அண்ணனை போ. எங்க அண்ணனையா? ஐயோ இங்க இருந்து உங்க அண்ணன் கிட்ட போ. போய் நடந்தது பூரா சொன்னீங்கன்னா அதுக்கு வழி அவர் சொல்லுவார். ஐயோ இங்க இருந்து அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இதுக்கு வழி அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நடந்தது பூரா யார் சொல்லுதுன்னா பேரனாக நாரதன் சொன்னான்னு சொல்லணுமா? ஆமா ஆமா. ஐயன வைகு வந்தா போவோம் என்றா நாரதன் வார்த்தையை கேட்டு ஈஸ்வரியாகப்பட்டது நாராயணமூர்த்தி இடத்திலே சொன்னால் எப்படியும் வழி கிடைக்கும், கணவரை மீட்டுடுவார் அப்படி என்று வைகுந்தம் வந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற சமயத்தில் வைகுந்தத்தை ஆண்டபடியான சாட்சா என்பர் வந்தார்.